அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்வு மனோவிற்கு எப்படி அப்படின்னா, ஒரு சின்ன குழந்தை எப்படி நடக்கிறதுக்கு பழகுதோ அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு தான். இதுதான் ஒரு முதல் படி. ஏன் அப்படின்னா, ஒரு நூலை நாம் எழுதிட்டோம் அப்படின்னா அதை கொண்டு வர்றதுக்கு எவ்வளவு பாடுபடணும் அப்படின்றத கல்லூரி அளவில் நான் பெரிய அளவில் இந்த இடர்பாடுகளை சந்திச்சிருக்கிறேன். ஏன் அப்படின்னீங்கன்னா, கல்லூரி படிக்கிற காலங்களிலே நிறைய பேர் தங்களுடைய கவிதைகளை வெளியிட்டுருவாங்க. பலருடைய இந்த முதல் வெளியீடு எப்படி இருக்கும் அப்படின்னீங்கன்னா, இந்த புத்தகத்தினுடைய உரிமையெல்லாம் அவங்க கையில் இருக்காது. வெறும் எழுத்து மட்டும் தான் அவங்களுக்கான உரிமை. அப்போது இது ஒரு பதிப்பாளர் கையில் போயிட்டு கொடுத்துருவாங்க. அந்த பதிப்பாளருக்கும் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னீங்கன்னா, பணம் கொடுக்கணும். அப்படி பணம் கொடுத்தாலும் ஒரு 100 புத்தகம் தான் கைக்கு கிடைக்கும். அந்த புத்தகத்தின் வாயிலாக தான் ஒரு கவிஞன் அல்லது தான் ஒரு எழுத்தாளன் அப்படின்றதவ இந்த உலகத்துக்கு நிரூபிக்கிறதுக்காக அவங்க போராடிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும். என்னுடைய அனுபவத்தின் வாயில நான் நிறைய நண்பர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாக்களுக்கு போயிருக்கிறேன். எல்லாமே சென்னை சார்ந்து. ஏன் அப்படின்னா, நான் படித்த அந்த காலகட்டமே பார்த்தீங்க அப்படின்னா நூல்கள் அதிகமாக வெளிவந்த காலகட்டமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, நான் பச்சையப்பன் கல்லூரியில் தமிழ் இலக்கியம் படித்தேன். அதே போல் எம்ஏ நியூ காலேஜில் படித்தேன். இந்த 2 கல்லூரிகளிலுமே பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவில் கவிஞர்களும் எழுத்தாளர்களும் உருவாகியிருக்கிறாங்க. அண்ணாதுரை தொடங்கி ஈரோடு தமிழ் அன்பன்கள் வரைக்கும் இந்த 2 கல்லூரிகளிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மனிதர்கள் கவிஞர்கள் உருவாகியிருக்கிறாங்க. அவங்களுடைய இடர்பாடுகள் அந்த புத்தகத்தினுடைய வெளியீடுகள்லாம் நடக்கும்போது எனக்கு தெரியும். பொதுவாக இப்போ இந்த புத்தக வெளியீடுகளை தாண்டி இந்த கஷ்டங்கள் இந்த சிரமங்கள் எல்லாத்தையும் தாண்டி மனோ வெளிவந்து ஒரு புத்தகத்தை கொண்டு வராரு அப்படின்னும் போது இது அவருக்கான முதல் படி. இந்த முதல் படியில் அவர் நிறைய இடர்பாடுகளை சந்திக்க நேரிடும். ஏன் அப்படின்னீங்கன்னா, ஒரு புத்தக வெளியீட்டுக்கு பின்னாடி தான் அவர் நிறைய விமர்சனங்களை எதிர்கொள்ள வேண்டியது வரும். ஏன் அப்படின்னா, விமர்சனங்கள் இல்லாத மனிதர்கள் யார் இருக்கா? எல்லாத்துலேயுமே விமர்சனம் இருக்கும். இது உறவுகள் தாண்டி நண்பர்கள் தாண்டி இந்த சமூகத்தினுடைய எல்லா தட்டு மக்களிடம் இருந்து இந்த விமர்சனங்களை நாம் ஏற்றுக்கிட்டே தான் ஆகணும். அது நல்லதாக இருக்கலாம், இல்லை கெட்டதாக இருக்கலாம். எந்த வகையிலிருந்து வேணாலும் நாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னீங்கன்னா, இந்த விமர்சனங்களை எதிர்கொண்டே தான் ஆகணும். அப்போது இந்த விமர்சனங்களோடு தான் இவருடைய பயணத்தை இவர் முதல்ல துவங்குறாரு. அது என்ன சொல்கிறது, எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பள்ளி பருவம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா யார் எழுதுறதுக்குன்னு தொடங்குற யாராக இருந்தாலும் முதல்ல அவங்க தொடங்குறது என்ன அப்படின்னா கவிதைகள் தான். ஏன் அப்படின்னா, இந்த புத்தகத்தினுடைய பெயர்லேயே நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஆனால் இப்படி ஒரு பெயரை வச்சு அந்த பெயரில் இருக்கக்கூடிய புத்தகத்தை அப்பா அம்மா கையிலே கொடுக்குற தைரியம் மனோவை தவிர வேறு யாருக்கும் வராது. ஏன் அப்படின்னீங்கன்னா, நான் ஒரு பெண்ணை பார்க்குறேன். இந்த பெண்ணுடைய பற்றின விஷயங்களை ஏன் அப்படின்னா ஒரு பெண் சார்ந்த கவிதைகள் தான். அதை தாண்டி இந்த கவிதை யாருக்காக எழுதப்படுது, இந்த கவிதைகள் இந்த சிங்காரின்ற அந்த கவிதை யாருக்காக எழுதப்படுகிறது அப்படின்னா ஒரு பெண்ணுக்காக மட்டும் தான் எழுத முடியும். ஒரு ஆணுக்காக கவிதை எழுத முடியாது. அப்போ பெண்ணு தான் அதை வாசிக்கணும். வாசிக்கிறதுக்கு தேவையான ஆட்கள் யாரோ அவங்க கிட்ட சரியா அந்த புத்தகத்தை சேர்த்து அவங்களையும் தலைமைக்கு கூப்பிட்டுருக்காருன்னு போது மனோவுடைய மனதைரியத்தை நம்ம பாராட்டி தான் ஆகணும். ஏன் அப்படின்னா, இது கவிதைகள். அப்போ இந்த கவிதையை படைக்கிறதுக்கு ஒரு கவிஞனுக்கு என்ன தேவை அப்படின்னீங்கன்னா, அனுபவம் மட்டும். இப்போ அனுபவத்தில் கவிதையை உங்களால் படைச்சிட முடியாது. அனுபவத்தை வச்சுக்கிட்டு யாரால கவிதையை படைக்க முடியும்? ஆனால் கற்பனையை வச்சு கவிதைகளை படைக்க முடியும். ஒரு பெண்ணை நாம் பார்க்கும்போது நமக்குள்ள ஏற்படக்கூடிய கற்பனைகள் தான் கவிதைகள். அவங்களோட அனுபவம் வந்தாதான் இந்த கவிதைகளை படைக்க முடியுமா? நான் மனோக்கு இந்த அனுபவம் எல்லாம் இருந்திருக்குமா அப்படின்றது எனக்கு சந்தேகம் தான். ஏன் அப்படின்னா, அவரோட பழக்கத்தில் வந்துக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்றதுனால பெண்கள் மேல அவர் வச்சிருக்கிற அந்த மரியாதையை நான் பார்க்கும்போது இந்த கவிதை இவர்கிட்ட இருந்து தான் வெளிவந்ததா அப்படின்றதே எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் தான். ஆனா அவருடைய பள்ளி பருவம் எந்த அளவுக்கு இருந்திருக்கு, அவருடைய கவிதையின் ஈடுபாடு எந்த அளவுக்கு இருக்குன்றது ஒவ்வொரு கவிதைகளின் வாயிலாக படிக்க முடியுது. ஏன் அப்படின்னா, 12ஆம் வகுப்பு படிக்கும் போது தான் நான் 1000 கவிதைக்கு மேலே எழுதியிருக்கிறேன். ஆனால் கல்லூரி போகும்போது அந்த 1000 கவிதையை எடுத்து நான் திருப்பி வச்சுட்டேன். ஏன் அப்படின்னீங்கன்னா, எனக்கு கவிதைகள் மீது எழுத்துக்கள் மீது இருந்த ஆர்வம் அதிகமாக ஆக நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா, கவிதை எழுதுறதை நிப்பாட்டிட்டேன். அதுக்கப்புறம் படிக்கிறத நிப்பாட்டிட்டேன். அதுக்கப்புறம் வேற தொழிலில் போயிட்டேன். அப்போது நான் எதை மிஸ் பண்ணணும் அதை தான் நான் மனோக்கு கடத்தினேன். படிக்க சொன்னேன். அவர் படித்தார். அவருடைய விஷயங்களை இது பண்ண ஆரம்பித்தார். இறுதி இதுதான் என்ன அப்படின்னீங்கன்னா, நீங்கள் எங்கே அதிகப்படியான நேரத்தை செலவழிக்கிறீங்களோ, அதாவது இந்த வாழ்க்கையில ரொம்ப விலை மதிப்பு உயர்ந்த எது நீங்க கேட்டீங்க அப்படின்னா, நிறைய பேர் அம்மாவுடைய அன்பு, இன்னும் மற்ற சில விஷயங்கள் எல்லாம் சொல்லலாம். ஆனா எனக்கு தெரிஞ்சு நேரம், இந்த காலம் மட்டும் இல்லை அப்படின்னீங்கன்னா, இந்த காலத்தை யாராலையுமே என்ன பண்ண முடியாது அப்படின்னீங்கன்னா திருப்பி வாங்கவே முடியாது. ஒரு கட்டத்துல அம்மா கிட்ட கோச்சிக்கிட்டு போயிட்டு அம்மாவே பேசாம கூட போயிடலாம். திரும்ப ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அம்மா நம்ம கிட்ட பேசுவாங்க. அது திரும்ப நம்மளால கொண்டு வர முடியும். ஆனா நான் பேசிட்டு இருக்கிற இந்த கணத்துக்கு முன்னாடி சில வார்த்தைகள் பேசணும் பாத்தீங்களா,
இந்த காலத்தை என்னால் நினச்சா கூட திருப்பி கொண்டு வர முடியாது. நிறைய காயங்களுக்கும் நிறைய சந்தோஷங்களுக்கும் மருந்து போடக்கூடிய ஒரே விஷயம் காலம்தான். நாம் எதில் அதிகப்படியான நேரத்தை செலவிடுறோமோ அது வளரும். தூக்கத்தினுடைய அடிப்படை, நம்ம நிறைய நேரம் தூக்கத்துக்காக செலவழித்தோம் அப்படின்னா நம்மக்கிட்ட சோம்பேறித்தனம் வளரும். நிறைய புத்தகங்களோடு செலவழித்தோம் அப்படின்னீங்கன்னா நம்மக்கிட்ட அறிவு வளரும். இந்த மாதிரி அறிவு வளரக்கூடிய விஷயங்களில் நேரத்தை செலவிடக்கூடிய நம்முடைய மனோரஞ்சனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த நூல் பல்வேறு மனிதர்கள்கிட்ட போய் சேரணும். அது வெறும் நல்ல விஷயங்களை மட்டும் மனோ கொடுக்கக்கூடாது. நிறைய பேர் என்னப்பா இப்படி பண்ணியிருக்க அப்படி பண்ணியிருக்குன்னு எதிர்மறையான விமர்சனங்களும் தந்தே ஆகணும். ஏன் அப்படின்னா கரடுமுரடான இந்த பாதையில் மனோ வேகமாக இன்னும் முன்னேறணும் அப்படின்னீங்கன்னா நேர்மறையான விமர்சனங்களை தாண்டி எதிர்மறையான விமர்சனங்களும் அவருக்கு வந்து சேரட்டும் அப்படின்னு சொல்லி வாழ்த்து சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.